இந்த வீடியோ எதை பத்தினா கடந்த வாரம் ஜனவரி 15 அன்னைக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் நான் போட்ட ஒரு வீடியோ, மனைவியை வேதனைப்படுத்தும் கணவன் சந்திக்கும் துயரமான சம்பவம் அப்படின்னு போட்டிருந்தேன். உண்மைன்னு போட்டிருந்தேன். அது யதார்த்தமா டிசம்பர் 7ஆம் தேதி ஷூட் பண்ணது. இன்னைக்கு என்னோட நான் போட்டிருந்த 1.5 வருஷத்துல 250 வீடியோக்கு மேல போட்டிருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனும் தரேன், இதையும் பாருங்க. ஆனா இதுல நான் பேச வர்றது பார்ட் 2 தான் பேச வரேன். அதுல எல்லாமே பேசி முடிச்சுட்டேன். ஆனா பல பேர் என்னைய சந்தோஷமா வாழ்த்திருக்கிறீங்க, எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், சில விஷயங்கள் பண்றதுக்காண்டி மொத்தம் 3 பார்ட்டா இந்த வீடியோல பேச போறேன். கொஞ்சம் லெங்க்தா தான் இருக்கும். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நான் கொடுக்க போறேன். நான் அதுல சொன்ன விஷயத்துக்கு ஆண்கள் தான் எல்லாமே பிரச்சனை காரணம் அப்படின்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டை நான் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்ட் 3ல உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத கொடுக்க போறேன். பார்ட் 1ல நான் பேச போறது என்னன்னா, நீங்க கமெண்ட் பண்ணிருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் நீங்க என்னைய வாழ்த்தி இருக்கிறீங்க. பல பேர் என்னைய வாழ்க வளமுடன், எங்க இருந்தீங்க, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நிறைய எனக்கு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க வாழ்த்தினால தான் இதை நான் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உங்க வழியை இதை நீங்க கொட்டிருக்கிறீங்க. பல பேர் சொல்ல முடியாத வழி, பெண்களான நீங்க வெளியில சொல்ல முடியாதது இந்த ஒரு இடத்துல, இந்த ஃபோரம், இந்த யூடியூபோட ஃபோரம் கமெண்ட்ல ஆல்மோஸ்ட் இன்னி வரைக்கும் 1 லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் மேல லைக் பண்ணிருக்கிறீங்க. அதுல ஒரு 40-50 பேர் டிஸ்லைக் பண்ணிருக்கிறாங்க. ஆனா கமெண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 700-800க்கு மேல வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, இதுல இருக்கிற உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணது. இதுல நான் பேசினது ஆண்கள் ஒட்டுமொத்தமாக கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. அதுல நான் அந்த ஃபுல் வீடியோ பார்க்காம பல பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல ஆண்களும் போட்டிருக்காங்க, பெண்களும் போட்டிருக்காங்க. பெண்கள் ஒரு அம்மா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த வீடியோ நான் பார்க்க அவ்வளோ வேதனையா இருக்கு, பெண்கள் செய்யறது உங்களுக்கு தெரியாதா, மாமனார் மாமியாரை அவங்க மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் பர்டிகுலர் ஒரு டாபிக் யாருன்னு நான் எடுக்கல. எல்லாரும் உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், எல்லார் வீட்லயும் முக்கியமா இந்தியால நடக்கிற விஷயங்களை தான் நான் பேசிட்டு வரேன். என்ன பேசியிருக்கிறேன்னா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அதை பத்தி நீங்க உடனே எல்லாரும் இன்னும் என்ன கமெண்ட் பண்றீங்க, ஆண்களாக சில பேர் மரியாதையா நீங்க சொல்ல வரீங்க. சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, அவங்க பேசுற பேச்சு உங்களுக்கு தெரியாதா, அவங்க பண்றது உங்களுக்கு தெரியாதா, இப்படி நிறைய சொல்லுங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அவங்கள டபுள் மீனிங்ல எல்லாம் நீங்க பேசி சில பேர்லாம் போட்டிருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அம்மாவும் இருந்திருக்காங்க, தங்கையா இருக்காங்க, அக்காவா இருக்கிறாங்க, மனைவியா இருக்கிறாங்கன்றதை யோசிச்சீங்கன்னா இந்த ஃபோரம்ல அசிங்கமா பேச மாட்டீங்க. என்னோட இதுல கண்டென்ட்டே என்னன்னா, நம்ம ஜென்மாவா இப்படி வந்துட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒருத்தர் என்ன போட்டார்னா, யூடியூபே அதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை டெலீட் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. என்னன்னா, 1945 இருக்கிற பெண்களை பத்தி இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. பிரதர், ஜென்டில்மேன், உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்றேன், 1945 இன்னைக்கும் அதே கொடுமை நடக்குது. சில விஷயம் வேணா மாற்றம் வரலாம். உடனே எல்லாரும் என்ன கேட்கலாம்னா, இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, அது பண்றாங்கன்னு. எல்லா வேலைக்கு போனாலும் அவங்க படுற வேதனைய நம்மளான ஆண்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்றதான் சொல்ல வரேன். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். என்னன்னா, பேசிக்கா நம்ம பிறக்கும் போது ஆண் பெண் குழந்தைங்க பிறக்கும் போது நல்லவங்களா தான் பிறக்கிறோம். ஆனா நம்ம வளர வளர நம்ம வீட்டுல பேசுறதை கேட்டு கேட்டு அந்த மூளைக்குள்ள எல்லாமே சேர்ந்து இப்படிதான் ஆண், இப்படிதான் பெண் அப்படின்றது ஜென்மா வருது. தாத்தன் பூப்பாட்டன் அத்தனை பேர் செஞ்ச விஷயத்தை தான் இன்னைக்கும் எங்க அப்பா பண்றாங்க, நான் பண்றேன், என் பையனுக்கு சேர்ற மாதிரி இருக்கு. ஆனா அது இருக்கக்கூடாதுன்றத நான் பல வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச விஷயங்கள். ஏன்னா நான் பாக்குற பெண்கள்லாம் எப்படின்னா, உதாரணமா சொல்லணும்னா, நான் திருச்சியில இருக்கிறேன். ஈபி ரோட்ல பாத்தீங்கன்னா தரையில காய்கறி விற்பாங்க. அங்க ஒரு லேடி பார்த்திருக்கேன், வயசானவங்க. அவங்க காலைல 5:30 மணிக்கு இருப்பாங்க, டெய்லி இருப்பாங்க. அவங்க இப்ப காலைல பாத்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுல இருந்து, டிஃபன் சாப்பிட்றதுல இருந்து, லஞ்ச் சாப்பிட்றதுல இருந்து அவங்க வீட்டுக்கு 4 மணிக்கு போறதுக்கு அந்த ரோட்லயே தான் காய்கறி வச்சு விற்பாங்க. அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டப்ப என்னன்னா, மழையும் வெயில் எதா இருந்தாலும் அந்த ரோட்ல தான். அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப எல்லாரும் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் இல்ல, பையங்க இருந்தாங்க, ஒருத்தன் செத்து போயிட்டான், எதுவுமே இல்லை, நான் வாழணும்ல, நான் நேர்மையா இருக்கணும், நான் இந்த சொசைட்டில இருக்கணும், இதை நான் பாடுபடுறேன்றாங்க. காலையில 3:30 மணிக்கு மார்க்கெட் போறாங்க. அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி கொண்டு 5:30 மணிக்கு அவங்க கடையா போட்டு ஒருத்தன் கொடையை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நீங்களே போய் பார்க்கலாம். அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவு வேதனையா பேசுவாங்க அந்த அம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் இப்போ பொன்னகர், கருமண்டபத்துக்கு முன்னாடி பொன்னகர்ல சுமங்கலின் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அது வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு வடக்காரம்மா போட்டிருப்பாங்க. அவங்க மத்தியானம் 3 மணிக்கு அந்த பொன்னகர் உள்ளேருந்து வண்டியை செல்வா நகர்ல இருந்து தள்ளிட்டு இங்க வடக்கடை 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நைட்டு 9-10 மணிக்கு வடகடை, 1 ரூபா வடை, சின்ன வடை போடுவாங்க. அவங்ககிட்ட பேசும்போது என்ன
என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க வீட்டுல யாரும் ஹஸ்பண்ட் பையங்க யாரும் இல்லைன்னு கேட்டா, இப்ப இருந்தாங்க, ஒரு பையன் இருந்தான், அவன் எதுக்குமே லாயக்கு இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி செத்து போயிட்டான், 2 பொண்ணுங்க இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த செலவை நான் அடைக்கணும், இதுல வருமானம் வரது குறைச்சு ஆனா கொஞ்சமா பண்றேன். காலையில பாத்தீங்கன்னா 9ல இருந்து 2 மணி வரைக்கும் பொண்ணு பக்கத்துல கடை போட்டுருங்க. இவங்க வந்து 4ல இருந்து நைட் இது வரைக்கும் சுயமா சம்பாரிச்சு செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரி பெண்கள் நம்ம பாக்குறோம். வயசானவங்க இதே மாதிரி ஒரு டீ கடையில ஒருத்தவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டா ஹஸ்பண்ட் குடிகாரன். இப்படி எங்க போனீங்கன்னாலும் சொசைட்டில இருக்கும். குப்பை அள்ளுறவங்க யார்கிட்ட நீங்க கீழே இறங்கி நீங்க மார்க்கெட்ல பாருங்க, ரோட்ல பாருங்க, நீங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற இல்ல ரோட்ல போய் நீங்க ஒரு பெண்கள்கிட்ட பேசி பாருங்க, அவங்க சொல்ற வேதனைங்க தான் இந்த கமெண்ட்ல அத்தனை பேரும் கொட்டி இருக்கிறீங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, எப்படிங்க என் வீட்டுல பார்த்துட்டு கேமரா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. கேமரால உலகம் ஃபுல்லா இப்படிதான் நடக்குது, எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குது. சில பேர் மனக்குமுறல் என்னன்னா, குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை ஒரு வேலைக்காரியம் நடத்துறாரு, இப்படி பல கமெண்ட். நான் 15 வருஷமா கஷ்டப்படுறேன், 13 வருஷமா கஷ்டப்படுறேன். ஒருத்தவங்க 68 வயசுல இருக்கவங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு பொருளாதாரத்துக்கு பிரச்சனை கிடையாது, கூப்பிட்டா வரக்கூடிய ஆள் இருக்காங்க. என் வீட்டுக்கார வயசு 75, அவர் வெளி மனுஷங்களை தான் அவர் பார்ப்பாரு, வெளி மனுஷங்களோட தான் இருப்பாரு, என்னை பொருட்டாவே நினைக்க மாட்டாரு. நான் ஏன்பா வாழணும், அவங்க கேட்டு வேதனை போறாங்க, வேதனை தான் குட்டிருக்காங்க. இதெல்லாம் கமெண்ட் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கே அழுகை வருது. பல பேர் அழுதுகிட்டே எல்லாம் சில பேர் போட்டிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, 2 குழந்தையோட இருக்கேன், என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு, வேற வழி இல்லாம குழந்தைங்களுக்காண்டி இருக்கிறேன். சில பேர் வந்து அவங்க வந்து இன்னும் 2-3 பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என் தங்கச்சி கூட தொடர்பு, அக்கா கூட தொடர்பு, இப்படிலாம் நிறைய வருது. எல்லாமே இல்லீகலா இருக்கு, எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு வேற வேற விஷயங்கள். ஆனா அதுல ஒருத்தவங்க தெளிவா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆனா பிறகு அம்மாவை மதிக்கிறான், கூட பிறந்தவங்களை மதிக்கிறான், ஆனா பொண்டாட்டின்னு வந்தா மாத்திரம் ஏன் ஆண் இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. சரியான கேள்வி, செருப்பட்டச்ச மாதிரி இருக்கு. ஏன் அந்த புத்தி வராதா? அவளும் மனுஷி தான், அம்மாவை பாக்குற மாதிரி தான். ஆனா பெண்ணாக பாருங்க, ரத்தம்ன்றது நம்மளுக்குள்ளே சிவப்பு ரத்தம், அவங்களுக்குள்ளே சிவப்பு ரத்தம். நம்ம ஆர்கன் சில ஆர்கன் மாறினாலும் நம்மளுக்கு ஏதாவது பிளட் டொனேட் பண்ணா இது ஆண் ரத்தம் பெண் ரத்தம்ன்றலாம் டாக்டர் கேட்க மாட்டார். ரத்தம் பிளட் அப்படிதான் பார்ப்பாங்க தவிர அங்க ஆபரேஷன் இடத்துல இந்த பெண்ணோடது, இந்த பேரோடது, இந்த ஜாதியோடதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மனுஷனை வந்து ஆண்டவன் படிச்சது எல்லாமே பொது முடிமையா தான் இருக்கணும். எண்ணங்கள் விரிவா இல்லாதனால தான் இது. குறுகிய மைண்ட் இருக்கும்போது பிராடா யோசிக்காதனால நடந்திருக்கு. இதுல மெயின் மேட்ரிக் வர என்ன ரீசன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணத்தை விதைச்சு பெண்ணுனா வீட்டுல இருக்கணும், சமைக்கணும், சமையக்கட்டுல இருக்கணும், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம தான் வெளியில போறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், ஆண் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலத்துல வந்து பெண் ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னா உடன்கட்டை ஏறினாங்க பெண்கள். அப்புறம் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சேலையில இது வந்து ஜாக்கெட் போடாம இருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப வெள்ளை சேலை, அதுக்கடுத்து வந்து சேலை நார்மல் சேலை கட்டினாங்க. இப்படி ஒன்னா பரிமாண வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்காரர் இறந்தாலும் பூ வச்சுட்டு நகையோட அவங்க போற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இதுதான் பரிமாணம், இது பத்தவே பத்தாது. நான் சொல்றது அவங்களுக்கு வந்து விடிவுகாலன்றது என்னன்னா சமம் அப்படின்றது பாக்குறது ஒரு ஸ்டேஜ் வரணும்ன்றதான் என்னோட எண்ணம். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஆரம்பத்திலேருந்து வந்து இதை யோசிச்சனாலதான் இப்படி ஒரு வீடியோ பேசினேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேச வந்திருக்கேன். இதுல மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரோட கஷ்டத்தையும் தோக்கணும்னா இன்னைக்கு நினைச்சா நடக்காது, ஆனா இன்னைக்கு விதைக்கணும்ன்ற. நான் இன்னைக்கு விதைச்சிட்டேன், நான் கல்யாணம் பண்ணும்போது வச்சுட்டேன், என் பையனை அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறேன். மார்ச் 8 அப்ப அவன் பையனை கூட்டிட்டு போய் உமன்ஸ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் பூ சாக்லேட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்க சொல்றது காரணம் என்னன்னா, ஏன்பா பண்றீங்கன்னா அவன் கேட்டாலும் சொல்றது காலம் வரும்போது அவன் புரியும் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் நான் பண்ணும்போது அவனுக்கு சொல்ல போறது அதுதான், பெண்களை வந்து மதிக்கணும், பெண் பிள்ளைய பாத்துக்கணும். அவன் ஸ்கூல்ல போனாலும் பெண் பிள்ளைங்க அபியூஸ் நடந்தாலும் மிஸ்டர் சொல்லணும். பெண் பிள்ளைக்கு வந்து நம்ம தான் வந்து செக்யூரிட்டியா இருக்கணும், அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டின்றதோட பாதுகாவலாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி வளர்க்கிறேன். இதை நான் சொல்ல என்ன ஆகும்னா, 2040 இப்ப அவனுக்கு 11 வயசு, இது அவனுக்கு 25 வயசு ஆகும்போது 2040 அவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கும் போது அவன் லைஃப்ல ஒரு டர்ன் வரும்போது இந்த ஹேபிட்டை மாத்துவான். என் வீட்டுல நான் மாத்துறேன், அப்ப அவன் குழந்தைங்களுக்கு வரும்போது அவன் மாத்துவான். அப்போ இந்த அடுத்த ஜெனரேஷன் 2070 பியூரா ஆகணும்னு என்னோட ஆசை.
பெண்ணை பெண்ணா மதிக்கணும். அவங்கள ஒரு மனிதர்ன்ற மதிக்கிறது ஆறதுக்கு காலம் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சா மாத்திரம்தான் இது நடக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டுல நம்ம ஒரு செடியை விதைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்ப்போம். 2015 குழந்தைங்க பிறந்தவங்க இப்ப 10 வயசு இருக்கவங்க 12 வயசு இருக்கவங்க சொல்லி வளங்கன்னு தான் என்னோட இது. இன்னும் சில பேர் திருந்தி இருக்காங்க. சில பேர்லாம் ஒரு ஜென்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, தம்பி நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் இப்படிதான் வாழ்றேன், பெண்ணுக்கு என் வீட்டுக்காரமாக அனுசரிச்சியா வாழ்றேன், நீங்க சொல்ற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்றாங்க. சில பேர் ஒரு படிக்கு மேல நான் பல வருஷமா என் குழந்தைங்களை இப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன்றாங்க. சில பொண்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க, எங்க அம்மா அப்பா என்னை சொல்லியே வளர்த்துருக்காங்க. ஆல்ரெடி சில ஜீவர்கள் சில என்னை மாதிரி இருக்கிறவங்க யோசிச்சவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது முழுமை அடையாது. இதுக்கு சின்ன சின்னதா அங்கங்க நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, என் வீடு, பக்கத்து வீடு, எய்த்து வீடு, என் தெருவு முதல்ல நான் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்கு சிஸ்டத்தை மாத்துறேன், பப்ளிக் சரியில்லை, சொசைட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காம நம்ம ஆரம்பிக்கணும். என் வீட்டுல ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி இந்த வீடியோ பண்றதுனால ஒவ்வொருத்தவங்களும், ஒவ்வொரு ஆணோ ஒரு பெண்ணோ அத்தனையும் பேரும் மாத்துங்கன்ற உங்க குழந்தைங்களை சொல்லி வளங்க, அவங்களுக்குள்ள மாற்றம் பண்ணுங்க. சில பேர்லாம் கேட்கலாம், நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்க, வெளி உலகத்தை பாத்தீங்களா, இப்ப பெண்களை பத்தி பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. நான் பெண்களால பாதிக்கப்பட்டவன். எனக்கு பல விஷயத்துல பாதிக்கப்பட்ட. உதாரணமா சொல்ல, எனக்கு சொத்து விஷயத்துல சென்னையில உங்களுக்கு மெயின் ஏரியா மயிலாப்பூர் கான்ஸ்டிடியூஷன் பட்டினப்பாக்கத்துக்கும் மந்தவெளி பாக்கத்துக்கும் நடுவுல 4th கிராஸ் ஸ்ட்ரீட்ல 1.5 கிரவுண்ட் இடம், எல்லா வீடும் அந்த ஏரியால 1.5 கிரவுண்ட் இருக்கும். அது எங்க அம்மா சொத்து, எங்க தாத்தா பாட்டியோட சொத்து, அம்மா வழி சொத்து. ஆனா அதை வித்து எனக்கு தெரியாம கொடுக்கறது காரணம் என்ன ரீசன்னா, நான் ஒரு ட்வீனா பிறந்த ஒருத்தன் அவன் சென்னையிலே, நான் பிறந்ததுலேருந்து அவங்க வளர்றான். நான் பிறந்ததெல்லாம் சென்னை, ஆனா அவன் அங்க வளரும் போது அவன் கல்யாணம் பண்ணிருக்கான் 2011. அந்த பொண்ணோட இன்ன வரைக்கும் வாழாம லாஸ்ட் இயர் டைவர்ஸ் கொடுத்துருக்கான். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கான். இன்ன வரைக்கும் கேஸ் வந்துட்டு இருக்கு. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொத்து எங்களுக்கு வித்தாச்சு, எங்க அம்மா அவனுக்கு எங்க அம்மா 10 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, அதை நாங்க கொடுக்குறோம், நான் பிச்சைக்காரனா ஆயிட்டேன், பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன் இப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கேன். என்கிட்ட வேற எதுவுமே கிடையாது, நான் டிவோட்டி ஆயிட்டேன், சாமியாரா போறேன் இப்பெல்லாம் சொல்லிட்டாலேறான். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியாம வித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு 6 மாசம் கழிச்சு அவங்க வக்கீல் யாரு அவனோட வைஃபோட சைட்ல இருக்க கூப்பிட்டு பணம் வந்துச்சான்னு கேட்கும் போது நான் தெரியலன்னு எங்க அம்மாட்ட போய் நான் சண்டை போடும் போது, இது நீ கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை, உனக்கு நான் 10 லட்சம் தரேன்னாங்க. ஆனா அந்த கிரவுண்ட் எவ்வளவு போயிருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன்ல, 1.5 கிரவுண்ட் இந்த வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு. அதை பெனிஃபிட் அடைஞ்சவங்க, என் கூட இருந்தவங்க, என் கூட பிறந்தவங்க அத்தனை பேர் பெனிஃபிட் இருந்தாங்க. நான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், எங்க அம்மாவும் அம்மா கூட பிறந்த 2 தங்கச்சிங்களும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு சண்டை போட்டேன். ஆனா நான் சண்டை போட்டதுக்கு காரணம், ஏமாத்தி பண்ணிருக்கீங்க, அன்னைக்கே கேட்டிருந்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன், இப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன்னா 6 மாசம் கழிச்சு எனக்கு தெரியுது, வித்துட்டாங்க போன வருஷம், எனக்கு தெரிய வருது 6 மாசம் கழிச்சு தெரிய வருது. இப்ப கேட்கும் போது இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டேன், எங்க அப்பா என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாரு, அதையும் அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலையும் கையில கொடுத்து இதையும் வச்சுக்கோங்க, பணம் தானே முக்கியம், லைஃப்ல நான் பாத்துக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், ஆனா நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சு லைஃப்ல இருந்து ஏமாத்திட்டீங்க, போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் இந்த வீடியோ பண்றதுக்கு நான் பண்ணிருக்கலாம். பல பேர் இந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உலகத்துல 10 பெண்களும் துரோகி, பெண்களே நல்லவங்க இல்ல, காதல் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. காதல் புதினமானது, ஆனா பெண்கள் தான் தப்பா எடுத்துக்கிறாங்க. பெண்கள் மேல தப்பு, அவங்க சூழ்நிலைக்கு எல்லாரும் போவோம். ஆணும் சில நேரம் மாறதான் செய்வான், அவன் லைஃப் வேற மாதிரி இருந்துச்சுன்னா பெண்ணை விட்டு போவான். அப்ப அங்க எல்லா இடத்துலயும் 2 சைடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா மேஜர் ரோல் நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணாலும் சரி, டைவர்ஸ் கேஸ்ல போய் செக் பண்ணாலும் சரி, நிறைய இடத்துல பெண்கள் பாதிக்கிறாங்க. சில இடத்துல ஆண்களை கொடுமைப்படுத்துற சில பெண்களும் இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. அதை தான் நீங்க எல்லாம் எனக்கு சொல்ல வரீங்க. அதுல கமெண்ட்ல கேவலமா எவ்வளவு வக்கிர புத்தியில எனக்கு திட்டுற அளவுக்கு மோசமான ஒரு ஜென்டில்மேன்லாம் எனக்கு திட்டிருக்காங்க. 1க்கு 2 3 பேர்லாம் அவங்க பண்ணட்டும். ஏன்னா அவங்க எண்ணம் அப்படி. அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட முதல்ல உட்காந்து நீங்க பேசுங்க ஜென்டில்மேன், உங்க ஒய்ஃப்ட பேசுங்க, உங்க குழந்தைகிட்ட பேசுங்க, உங்க தங்கச்சி கூட அத்தனை பேர்ட்டு பேசி பண்ண, பெண்கள்கிட்ட பேசி பண்ணா எவ்வளவு வலி அனுபவிக்கிறான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆதி காலத்துல இருந்து நான் வீட்டுல கூட்டினேன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பளை பையன் பண்ணக்கூடாது, பாத்திரம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பாட்டி திட்டுவாங்க. சில குழந்தை வீட்டுல எல்லாம் பெண் குழந்தைய கூட்ட சொல்லுவாங்க, பாத்திரம் வளர்க்க சொல்லுவாங்க. ஆனா பையனை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அது அப்படியே குணம், நம்ம மனசு அப்படியே ஒரு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை மாத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு குழந்தைங்களை மாத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண் பிள்ளைகளை வேலை செய்ய விடுங்க. அவங்கள காய்கறி நம்ம வாங்கி கொடுத்தா அதை அடுக்க சொல்லுங்க, பாத்திரத்தை வளர்க்க சொல்லுங்க, கூட்ட சொல்லுங்க, வீட்டை கிளீன் பண்ண சொல்லுங்க. அவங்க எல்லா வேலையும் அவங்களையும் பண்ண சொல்லுங்க. சமம்ன்றது புரிய வைங்க. அந்த வயசுல என்ன சொல்லி வளர்க்குறீங்கன்னா, வீட்டுல தம்பியா அக்கா உட்கார்ந்து இருப்பாங்க, தம்பி உட்கார்ந்து அப்படியே டிவி பார்த்துருப்பான், அக்கா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. தங்கச்சி பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கும், அண்ணன் சும்மா உட்கார்ந்து இருப்பான். ஏன்னா ஆண்னு சொல்லி வளர்க்கறனால இந்த புத்தி தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி வரும்போது இப்படித்தான் மதிக்கிறாங்க. அப்போ
அந்த பேஸ சின்ன வயசுல நம்ம அங்க மாத்துவோம். அங்க பிறந்ததுல இருந்து வந்து 2 பேர் சமம்ன்றது பெத்தவங்க நாம கடமை சொல்லி வளர்ப்போம். வெளியில போனா ஸ்கூல்ல பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா பாதுகாப்புலாரா நம்ம தான் இருக்கணும். அவங்க அபியூஸ் நடந்தா அதை வந்து டீச்சர்கிட்ட சொல்லணும், இல்ல வீட்டுல வந்து சொல்லு, இல்ல பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லுன்னு நான் சொல்லி கொடுத்துருங்க. ஏதாவது அவங்க வந்து பேட் டச் குட் டச்ச வந்து நம்ம சொல்லி கொடுக்க தெரியணும். ஏதாவது நம்ம ஆண் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கணும், பெண் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கணும். இதை தான் வந்து என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என் வீட்டுல வந்து இப்படிதான் வளர்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு குடிமகனா இந்த நாட்டில் வளர்க்கணும்னு தான் என் பையனை சொல்லி 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 வளர்த்துட்டு இருக்கேன். அது முக்கியமா பெண்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், அக்காவை மதிக்கணும், தங்கச்சியை மதிக்கணும், பெண்ணா இருக்கவங்க அத்தனை மதிக்கணும். அது போக எல்லாரையும் சமம் பார்க்கணும், மனிதராக பார்க்கணும்ன்றத சொல்லி அவனுக்கு வளர்த்துட்டு இருக்கிறேன். இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா மாறும். எல்லாருமே நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இதுல கொஸ்டின்ஸ் வேற, நான் என்ன பண்றேன், என்ன வேலை பார்க்கறேன், இப்படி என் பேக்ரவுண்டை யோசிச்சு பாக்குறீங்க. பேக்ரவுண்ட் நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வழியில என்னோட தேர்ட் ப்ராசஸ் யோசிச்சு பாருங்க. நான் எதை நோக்கி போறேன்றது. நான் இதை வந்து என் பையனுக்கு மாத்திரம் சொல்ல, என் அண்ணன் பையனுக்கு சொல்றேன், சில குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது என் வேலையாவே, இது ஒரு மறைமுகமாவே சொசைட்டிக்குள்ள இந்த வேலை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. நம்ம ஜெனரேஷன், நம்ம காலத்துக்கு அப்புறம் சொத்து பத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்ல எண்ணத்தையும், இப்படிதான் வாழணும்ன்றத அடுத்த ஜெனரேஷனை மாத்துறதுக்கு நம்மளால சேர்ந்து எல்லாரும் பெற்றோரையாக சேர்ந்து மாத்துவோன்றதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம இருக்கிறவங்கள மாத்த முடியாது. எல்லாரும் கரப்டட் ஆயிருக்காங்க. அந்த கரப்டட் ஆனவங்க சில பேர்லாம் மாறி இருக்காங்க. சில ஜென்ஸ் எல்லாம் தேங்க்ஸ்ன்றலாம் எனக்கு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறத நீங்க சொல்றீங்க, வாழ்த்துக்கள் சொல்றீங்க, இதற்கு எல்லாத்துக்குமே நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆனா நம்ம வெறும் கமெண்ட் மாத்திரம் பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவோம். நம்ம வீட்டு குப்பையை மாத்துவோம். இந்த உள்ள இருக்கிற மண்டைக்குள்ள இருக்க கழிவை தூக்கி போட்டு வேற விஷயத்த மாத்துவோன்றதான் என்னோடது. இததான் இந்த வீடியோல நான் சொல்ல வர இந்த பார்ட் 1. இது பார்ட் 2 என்ன நான் சொல்ல போறேன்னா, ஜென்ஸ்னால நான் கஷ்டப்பட்டேன், வாழ்க்கை போச்சு, லைஃப் போச்சுன்னு பல லேடிஸ் உமன்ஸ் எல்லாம் நீங்க வருத்தப்பட்டு கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்காண்டி நான் சொல்றது வந்து, முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ், உங்களுக்குள்ள கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி காரணம் தான் பேசுறீங்க. அதுக்கு வரதுக்கு காரணம்னா ஏமாற்றம். லைஃப் நினைச்சது நடக்கல, வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையில நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு நான் பேசுறேன் தோத்து போனேன்னு நினைக்கிறீங்க. நான் தோத்து போயிருக்கிறேன். பல எந்திரிச்சு வரது நான் மாத்திரம் தான் எந்திரிச்சு வர முடியும். நான் கீழே விழுந்தா நான் மாத்திரம் தான் எந்திரிக்க முடியும். என்னை பிடிச்சி நான் எந்திரிச்சு நான் வந்துட்டு இருக்கிறேன். என்னை யாரும் தூக்கி விடல, யாரும் எனக்கு சொல்லி தரல. சின்ன வயசுல இருந்து அதான் பல இடத்துல விழுந்திருக்கேன். வேலையிலையும் விழுந்திருக்கிறேன். எல்லா விஷயம் கல்யாணம் ஆகிறதுக்கு போராடி கல்யாணம் பண்ணி, எங்க கல்யாணம் பெத்தவங்கிட்ட போராடி 36 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறேன். அந்த போராட்டம் ஒருத்தவங்க போய் 28 வயசுல இருந்து கல்யாணம் பண்ணுங்க ஜாதகத்தை கொடுத்து பெத்தவங்கிட்ட கேட்டு எவ்வளவு அசிங்கன்றது எனக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரையும் அது எப்படி இருக்கும்னு பாருங்க. எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த பொண்ணு நல்லா இருக்கா, இந்த பொண்ணு நல்லா இருக்கா, எத்தனை தடவை எத்தனை ஜாதகம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தான் வேலை. 25 ஜாதகம் 30 ஜாதகம் மதுரையில வெற்றி திறமை மையத்தில் முதல்ல இருந்த போது அங்க எடுத்து கொடுப்பேன். எங்க அப்பா இந்த ராசி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஏன்னா அஸ்ட்ராலஜி அவங்க நம்பிக்கை. என் வைஃபை வந்து வேண்டான்னு 2009 வேண்டான்னு சொன்ன வைஃபை தான் 2013 நான் கல்யாணம் பண்றேன். அப்ப பாருங்க, திருப்பி எடுக்கும் போது எங்க அம்மாக்கு பிடிக்கல, வேண்டாம் சொல்லியாச்சு, அது ஒத்து வராது, பண்ணாதன்னு போய் எங்க அம்மா என் கூட பேசல. ஏன்னா பிடிக்கல, பொண்ணு பிடிக்காதனால அதை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு நிச்சயமாய் அடுத்த நாள் கல்யாணத்தை நிப்பாட்டாங்க. அடுத்து என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா போல்டான லேடி. அவங்க வந்து இது கல்யாணம் நடந்தே தீருன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம், அவங்க ஒரு கேன்சர் பர்சன் இறந்துட்டாங்க இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா பெண்களோட வலி என்னன்னு தெரியும். அவங்க குடும்பத்தை 5 குழந்தையும் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். என் கல்யாணத்துக்கு வந்து எல்லா வேலையும் அவங்க தான். அவங்க வந்து தேவகோட்டையில எனக்கு அந்த காரைக்குடி செட்டிநாடு தேவகோட்டையில எனக்கு கல்யாணம் நடக்கும் போது அவங்க பண்ண விதங்கள் பார்த்தீங்கன்னா, தூங்காம 3 நாள் இருந்து சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையும் அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து அப்ப அவங்க தான் நடத்தினாங்க. இவங்க எல்லாத்தையும் நடத்தி பக்காவா ஒரு அயன் லேடின்றத நான் பார்த்தேன். எப்படி ஜெயலலிதாமா எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி என் மாமியார் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த அளவுக்கு இருந்து பண்ணி, அந்த பெயினோட இருந்து பண்ணி கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி என் பையனையும் வளர்த்து கொடுத்து அவங்க இறந்து போனாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அவங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள், இந்த மாதிரி போராட்டங்கள்ல நிறைய பார்க்கறதுனாலதான் எனக்குள்ள அது ஊறி போச்சு. எங்க அம்மா என்னை வந்து எனக்கு சொத்து விஷயத்துல இது பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன்னா இதுக்கு முழுக்க எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்ப காலத்துல நான் நிறைய பேசுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன். அப்பெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து எனக்கு நிறைய பழக்கங்கள், ஸ்கூலு காலேஜ் வேலை பார்க்கும்போது இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க. ஒரு 24 வயசுல நினைக்கிறேன், தம்பி நம்ம வீட்டுல ஒரு பெண் இருக்கு, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, நீ வெளியில பழகுற, ஆனா அதை பார்த்துக்கோ, மனசுல வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தத்தை சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம வீட்லயும் பெண் இருக்கா, அங்கேயும்
வீட்லயும் பெண்கள் அது மாதிரி யோசின்னு நினைக்கும் போது அந்த இது நின்றுச்சு மனசுல. அதுக்கப்புறம் அந்த அப்பயும் இருந்தாலும் அந்த லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டேன், எப்படி நடந்துக்கணும்னு நினைச்சிட்டேன். எல்லார் வீட்லயும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகி, என்னோட பெண் நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக்கி, என் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பேசுவாங்க, நான் பேசுவேன். இந்த தனிப்பட்ட முறையில் இருக்காது. எல்லாமே அப்படிதான் எனக்குள்ள நடந்தது. அப்போ எங்க அம்மா எனக்கு நல்லதும் சொல்லியிருக்காங்க, கடைசியில் ஒரு பிரச்சனையும் பண்ணாங்க. 2 பேர் பேச முடியாத காரணம் பணம் தான். இந்த பணத்தினால சில விஷயம் நடக்குது. நீங்க எல்லாம் சில லேடிஸ் எல்லாம் சொல்றீங்க பெண்ணுக்கு எதிரி பெண்ணுன்றீங்க, இருக்கலாம். அது அங்கங்க சில விஷயங்கள் நீங்க உங்ககிட்ட பாக்குறது. ஆனா பொதுமடையா நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது ஒரு பெண்ணுக்கு ஆண்னாலதான் பாதிப்பு வருது. இதுக்கு சொல்யூஷன்ஸ் நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதுல நான் ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களை மாத்துறதுக்கு காலையில ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்சிருவீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிங்கன்னா அந்த 3ல இருந்து 5:30க்குள்ள எந்திரிச்சிங்கன்னா இது சம்பந்தமா பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி 7 வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல பண்றேன். இருந்தாலும் இதுல ஹிண்ட்ஸ் மாதிரி தரேன். எந்திரிங்க, வாக்கிங் பண்ணுங்க. வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதுல வாக்கிங்னா என்னன்னா உங்களோட வீட்டோட பால்கனிலேயே நீங்க வாக் பண்ணலாம், உங்களோட இதுக்குள்ளே தெருவுக்குள்ளே வாக் பண்ணலாம். ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் வாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மென்டலி மாறும். அதுக்கப்புறம் 2வது மெடிடேஷன் பண்ணுங்க. வீட்டில் உங்களுக்கு நிச்சயமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு இடம் இருக்கும். இதுக்கு அங்கங்களை குளிக்கலாம் தேவையில்லை. நீங்க எந்திரிச்சோன்னு பல்லு விளக்குனா வாக்கிங் பண்ணிட்டு இல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணுங்க. எது வேணா பண்ணுங்க. மெடிடேஷன் உட்காந்து பண்ணுங்க. மெடிடேஷன் மூலமா கஷ்டமா இருக்கும். 1 நாள் 2 நாள்ல ஒரு மினிமமா 21ல இருந்து 48 நாள் பண்ணீங்கன்னா பல விஷயம் உங்களுக்குள்ள காதுக்குள்ள பேசிட்டே இருக்கும். நீங்க சின்ன வயசுல பண்ணது, நல்லது பண்ணது, கெட்டது பண்ணது, பிரச்சனை எல்லாமே உங்களுக்குள்ள காதல வரும். உங்க வீட்டுக்காரர் பேசுனது, உங்க பையங்க பேசுனது, குழந்தைங்க பேசுனது, எல்லாம் மாமியார் எல்லாம் வரும். அதை லிசன் பண்ணுங்க. திருப்பி ஒரு படம் மாதிரி உங்க வாழ்க்கை உங்களுக்குள்ள போகும். மெடிடேஷன் போகாம ஒரு இடத்துல பதிலே சொல்லாம இருங்க. 21 நாள் கழிச்சு 7 நாள் கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் போகும்போது அந்த விஷயம் அது தானா இங்கிட்டு போயிடும். போயிட்டாலே 48 நாள் கழிச்சு மெடிடேஷன் இது மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு உங்களுக்கு அமைதியான உலகம் உங்களுக்கு கிடைக்கும் போது அங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு சொல்யூஷன் உங்க மனசே கொடுக்கும். மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அதை தூய்மைப்படுத்தினீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் மெடிடேஷன் கொடுக்கும். 3வது என்ன பண்ணுங்கன்னா உட்கார்ந்து எழுத பாருங்க. என்ன எழுதுங்கன்னா உங்க பிரச்சனைனா என்ன, உங்களுக்கு ஆரம்ப காலத்துல என்னென்ன பிரச்சனை அன்னைக்கு உட்காரும் போது தோணுதோ எழுதுங்க. ஃபுல்லா கடன்னு எழுதுங்க. எழுதி முடிச்சோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் வேற எழுதுறதுக்கு அன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அதை ஒதுக்குங்க. எழுதி முடிச்சோடனே ஒரு டீப்பெட்டி எடுங்க, பாத்ரூம் போங்க, சேஃப்டியா அதை பொறுத்துங்க. ஃபுல்லா எரிஞ்சோடனே கீழே போடுங்க, கருப்பாயிடும். தண்ணி ஊத்துனீங்கன்னா அது ஒரு கரைஞ்சு போகும். அப்போ உங்க மனசு கண்ணு பார்க்கும், உங்க மனசு பார்க்கும். உங்க மனசுல இருக்க குப்பை அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே டெய்லி எழுதி நாள் ஃபுல்லா எழுதினாலும் சரி இல்ல எல்லா நாளும் எழுதினீங்கன்னா உங்க கிட்ட இருக்கிற பாரம் வெளியில போயிடும். உங்களுக்கு இருக்க கழிவு, அந்த எண்ணங்கள் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் தான் கருப்பா உள்ள நிக்குது. அது முதல்ல வெளியில நீங்க எடுங்க. யாரும் உங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க தான் உங்களை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் சைக்காலஜி இப்படிதான் பண்ணணும். நான் இப்படி பண்ணிப்பேன், என் லைஃப்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஆரம்ப காலத்திலும் சரி பல பிரச்சனை எழுதி பொருத்திடுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு போனோம். இப்படிதான் சொத்து விஷயத்துல இப்படி பார்த்தேன், தூக்கிப்பட்டேன். பணம் தானே போட்டோம், என்ன ஆக போகுது? லைஃப்ல நம்மளுக்கு ஆண்டவன் இருக்கிறான். எனக்கு 2 கை இது எதுக்கு இருக்கு, 2 கால் இருக்கு, என் பையன் இருக்கான், என் வைஃப் இருக்கு. நாங்க என்ஜாய் பண்ணுவோம். நாங்க லைஃப்ல இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்க லைஃப் எப்படி சந்தோஷமா இருக்கணும். நாங்க பாட்டுக்கு நினைச்சா ஒரு ஹோட்டல் போவோம், இல்லையா வீட்டுல உட்காந்து மோர் சாஞ்சு சாப்பிடுவோம், தண்ணி சாஞ்சு சாப்பிடுவோம், இருக்கிற ஊறுகாய் வச்சு கூட தொட்டு சாப்பிடுவோம். அது எங்களோட ஹேபிட். அதுலயும் ஹோட்டல்லையும் சந்தோஷப்படுவோம், வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷப்படுவோம். நாங்க எடுத்துக்கிற கண்ணோட்டம் அந்த மாதிரி வாழ்க்கை. அப்ப எழுதி முடிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லா இது மாதிரி பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணுங்க. புக்ஸ் மாதிரி உங்களுக்கு லைஃப்ல சிறந்த நண்பர். சைக்காலஜிக்கு உங்க மூளைக்கு நாவ மறதியை போக்கக்கூடிய அல்சிமேனியான்னு சொல்லுவாங்க. தப்பா சொல்லியிருக்கலாம். அந்த அல்சிமேனியான்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது என்னன்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கழிவை போக்குறது புக்கு படிக்க படிக்க என்னன்னா மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். இதுல நாவல் படிக்காதீங்க, பேப்பர் படிக்காதீங்க, டிஜிட்டலா உட்காந்து மொபைல்ல படிக்காதீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு புக்கு கிடைக்கும். அந்த புக்கை எங்கிட்ட அவங்க ஒரு 150 ரூபாய்க்கு புக்கு விற்கிது, 200 ரூபாய்க்கு விற்கிது. சின்ன நம்மளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸை பத்தி படிங்க, மோட்டிவேஷனை பத்தி படிங்க, பயோகிராபிக் பத்தி படிங்க. நிறைய புக்குகள் இருக்கு. அதில் சில கட்டுரைகள் படிங்க. கதைகளை விட்டுட்டு, நாவலை விட்டுட்டு, இந்த மாதிரி எண்ணங்களை வெளிப்படுற அளவுக்கு ஏதாவது புக்ஸை நீங்க படிங்க. அது கொடுக்குற ரிசல்ட் ஒரு நாள்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு பேரா படிக்கிற கஷ்டமா இருக்கும். இதை தொடர்ந்து நீங்க எல்லா நாளும் பண்ணீங்கன்னா 7 நாள் கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்கே முடிக்கிற வந்துருவீங்க. அதுல அடிக்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துல அடிக்ட் ஆகும். உங்களை மாத்துங்க. புக்கு படிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நான் சொல்றேன், உங்க ஹெல்த்தை முதல்ல நீங்க மாத்தினீங்கன்னா உங்களோட மைண்ட் மாறும். மைண்ட் மாறுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தூக்கி டஸ்ட்பின்ல போறதுக்கு பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரே பண்ணிருக்கலாங்க, குடிச்சிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே நடந்துக்கலாம். இதை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களை பார்க்கும் போது வந்து இருள் அடிச்ச மாதிரி இருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் பிரகாசம் உங்கள்கிட்ட வரும். அந்த பிரகாசத்தினால உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ், நீங்களே நல்ல முடிவு உங்க லைஃப்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பேஷன் வெளியில வரும். உங்களுக்குள்ள நிறைய திங்கிங், நான் சொல்றது எல்லாமே செலவு இல்லாம தான். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது மாற்றம் அப்படி கொடுக்கும். எக்ஸாக்டா நான் வந்து எந்த செலவு பண்ணாம சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். எது ஃப்ரீயா இருக்கோ அதை எடுத்து நான் பண்ணுவேன். இதை தான் நான் வாக்கிங்கா இருந்தாலும் என்னோட ரோட்ல போய் பண்ண மாட்டேன், பால்கனிங்க பண்ணுவேன். மெடிடேஷன் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள ஒரு உட்கார்ந்து நான் பண்ணுவேன். எனக்கு சோபால உட்கார்ந்து நான் பண்ணுவேன், உட்கார்ந்து எழுதுவேன், புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் எடுத்து போட்டு நான் பண்ணும்போது எனக்கு வந்து காலையில எந்திரிச்சேன்னா 4:30 மணி எந்திரிச்சேன்னா நைட்டு படுக்கிற 9 மணி. திருப்பி என் லைஃப் அப்படிதான் ரொட்டீன்ல எனக்கு நிறைய போயிட்டு இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது. இப்போ எனர்ஜெட்டிக்கா ஒரு நேரம் எந்திரிச்சது 4:30, இப்போ 12:30. அப்ப டைமை பாருங்க. அப்ப நான் இன்ன வரைக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்க காரணம் நான் என்னைய அந்த வாக்கிங் பண்றது, மெடிடேஷன் பண்றது. பல பிரச்சனை இருந்தாலும் இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் நான் இல்லை. எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு எந்த விஷயத்தையும் நான் கிடையாது. நான் நிச்சயமா வாழ்க்கையில எந்திரிச்சு வருவேன்றது தெரியும். ஒரு வீடியோல ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து 250 வீடியோக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். இது இந்த அளவுக்கு வைரல் ஆகி போட்டு இருக்குன்னா அப்ப நான் போட்ட எஃபெக்ட், நான் என் பேஷனை பார்த்துட்டு இருக்கேன். என் லைஃப்ல வந்து இதுதான் என்னோட இந்த ஒரு சர்வீஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க உங்களை மாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க லைஃப்ல மாத்த முடியும். கடைசியா ஒரு சொல்யூஷன் பார்ட் 3 நான் சொல்றது, நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களையும் நம்ம வீட்டுல இருக்கிற மனிதர்களையும் மாத்துறதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சொத்தா கொடுக்கறது வந்து இந்த எண்ணத்தை பிரதிபலி பண்ணீங்கன்னா நிச்சயமா நம்ம குழந்தைகள் மாறும். இது நம்ம வந்து ரத்தமும் சதவீதமா தான் இருக்கிறோம். ஆண் பெண்ணுன்றது கிடையாது, ரெண்டு எல்லாருமே மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய வளர்த்தோம்னா இன்னைக்கு அவங்க சொத்தாக கூடிய இந்த விஷயம் ஃபியூச்சர்ல அவங்க 2040 அந்த ஜெனரேஷனுக்கும் 2070 தெளிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒத்துழைக்கணும்னா அந்த இடத்துல நல்லா வரணும்னா தாய்மார்கள் நீங்களாக, பெண்களாக, தங்கச்சிகளும், அக்கா, அம்மா, அத்தனை பேரும் நீங்க இதை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க எல்லாம் பேச பாருங்க. சில பேரும் இல்லன்னு வாங்க, நம்மளை பத்தி பண்ணுவாங்க, அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. இது ஒரு எப்படி சொல்ல, ஒரு சேலஞ்சா எடுத்து மினிமம் ஒரு மாசத்துக்கு நான் வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் 4-5 பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இப்பெல்லாம் 10 பேர் நெருங்கிட்டு இருக்கேன். சில குழந்தைங்க எல்லாம் பேசி அவங்களுக்கு எல்லாம் நிறைய எனக்கு கொடுக்க இன்புட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை நீங்க பண்ண பாருங்க. என் பையன் கிளாஸ்ல அத்தனை அந்த பசங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு அந்த இதை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற கழிவு எடுக்கிறதுக்கு பண்றேன். என் பையனும் மொத்தம் நான் மாறணும்னு நினைக்கல. சொசைட்டில எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல, என் தெருவு பக்கத்துல இருக்கவங்க அத்தனை பேரையும் மாறணும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பண்ணும் போது என்னன்னு நீங்க ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ரிசல்ட் அந்த பசங்க மாறுவாங்கல்ல, அன்னைக்கு நினைப்பாங்கல்ல, அன்னைக்கு அந்த அங்கிள் சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, இப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா மாறி ஒரு ஆண் நல்ல மனிதரா மாறுறதுக்காண்டி தான் இதை நான் செய்யறேன். தயவு செய்து வேண்டுகோளா சொல்றேன். இதை வந்து என் பிரச்சனையே பெருசா இருக்கு, இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன். இந்த குழந்தைங்கள அடுத்த ஜெனரேஷன் சொத்து கொடுக்க தேவையில்லை. எதுவுமே நல்ல எண்ணத்தையும் தெளிவான இதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா மாறும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோல பண்ணிட்டு இருக்கிறேன். கேமராமேனா என் பையன் உட்காந்துட்டு நான் பேசுற அத்தனையும் கேட்கறான். அப்ப அவனுக்குள்ள வந்து இன்னைக்கு 3 நாள் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உட்காந்து அவன் லீவ் போட்டிருக்கிறான். நாங்க 2 பேரும் பண்ணும்போது நான் பேசுறது அவன் கேட்கணும்ன்றது ஆண்டவனோட பிரபஞ்சத்தோட இது. அது இன்னைக்கு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்லணும்னு நினைக்கிறத இந்த வீடியோல சொல்லிட்டு அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப பாத்துக்கோங்க, இதுதான் வந்து நேரம்ன்றது. என் பையனுக்கும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. லைஃப்ல அத்தனை பேத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் நல்லா இருக்கலாம். நீங்க கஷ்டத்தை மாத்திரம் யோசிக்கிறீங்க, கஷ்டத்துல இருந்து வெளியில வரதுக்கு யோசிங்க. உங்க வீட்டுக்கார் திட்டலாம், உங்க மாமியார் திட்டலாம், எல்லாருமே பண்ணலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. நீங்க சின்ன உங்க வீட்டுல காசு பண்ணலாம் தேவையில்ல. முதல்ல நம்ம நம்பிக்கையா எந்திரிச்சோம்னா சில விஷயங்கள் நம்மளை பாக்குறவங்க கண்ணோட்டம் மாறுச்சுன்னா இவங்க இவ்வளவு போல்டா இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நம்ம இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாதுன்றத அது திருச்சி அந்த விஷயம் ஓடும். நம்மளை பார்த்து ஓடும் போது நம்ம ஜெயிப்போம். அதுக்கு நேரம் எடுக்கும். நம்ம வந்து சைலண்டா இருப்போம். சைலண்ட் இஸ் பவர். நான் அதை தான் கடைப்பிடிக்கிறேன். நிறைய விஷயத்த சைலண்டா போறேன். அந்த சைலண்டோட பவர் என்னன்றத நான் ஒன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த 2 வருஷத்துல நான் கரெக்டா பாக்குறேன். அதை நான் ஆனனாலதான் சொல்றேன். லைஃப்ல பணம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வந்து தேவை வந்து எண்ணங்கள், உறவுகள், நல்ல மனிதரா வாழணும்னு நினைக்கிறேன். நான் காலம் முடியும் போது என்னை பார்த்து இப்படி ஒருத்தர் இருந்தான், இப்படி வாழ்ந்தான், செத்தான் சொல்லும் போது அதுதான் வேணும். தவிர நம்மளுக்கு தேவை வந்து இவ்வளவு
சொத்து சேர்த்துட்டேன் அவ்வளவு பண்ண, அதெல்லாம் வந்து நீங்க இறக்கும் போது அந்த கடைசி 5 நிமிஷம் தோணுமா அது வெளியில? எப்படி தோணுமானா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், வாழ்க்கையில என்ன பண்ணோம், நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோம்னு யோசிச்சாலும் எந்திரிச்சு வந்து பேச முடியாது. அந்த ஆத்மா நம்மளை காமிச்சிட்டு கொண்டு போயிடும். நினைச்சாலும் கத்துனாலும் வர முடியாது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு அது சொல்லுமா. ஆனா உயிரை போயிடும் அங்கேருந்து. அதனாலதான் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம வந்து நிம்மதியா பல விஷயத்த பண்ணோம்னா நம்ம இறக்கும் போது நிம்மதியா சந்தோஷமா போகணும்னு நான் நினைக்கிறேன். கருமா கண்டிப்பா வரும். அந்த கருமாவை இறக்கும் போது யோசிக்காதீங்க. ஏன்னா பல கோயில்ல நீங்க ஹிந்து சொல்லுவாங்க, நம்ம சாமியாடி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஏதோ குறிகிரி கேட்கிறோம் சாமிகிட்ட வந்து நம்ம துண்ணூறு பூசுறோம்னு, ஏன்பா இந்த பிரச்சனை வாழ்க்கையில, ஏன் குடும்பத்துல இப்படிலாம் இருக்கு, இங்க கிளையே இப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆதி காலத்துல பெண் சாபம் தொடர்ந்துடா, ஜாதகத்தை கேட்டோம்னா பெண் சாபம் தொடங்குறா, பெண் தான் தொடங்குற, அவ்வளவு பிரச்சனை எல்லா இடத்துலயும் பெண்ண சாபம் தானே உங்களுக்கு இது இருக்கு அப்படின்றாங்க. அதை போக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை கண்ணுக்கு நேரம் இருக்கும் போது என் கூட பிறந்தவன் வந்து டைவர்ஸ் பண்றத அதை நான் கேட்டனால எனக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு நின்ட்டாங்க. அப்போ அதுக்கு ஆதரவா இருக்கிறேன்றதுக்காண்டி அவங்க பண்றாங்கன்னா அங்க பணம் முக்கியம். அந்த பொண்ணு எக்கேடு கெட்டு போனான்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மருமக குலதெய்வம். என் வீட்டுல என் வைஃப் வந்து ஒரு குலதெய்வம், அது காக்குன்றாங்க. பெண் தெய்வம் தான் நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாரும் பெண் தெய்வம் அதான் குலதெய்வம்ன்றோம். ஆனா அதை மாத்திரம் இது பண்றோம் ஆண்களை நம்ம. ஆனா அவங்கள போற்ற மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், அவங்க நல்லது சொல்ல மாட்டேங்கிறோம். அவங்க என்ன இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பேஷன், அவங்க வழி என்னன்றதுக்கு பேசுறதுக்கு கிடையாது. இல்ல நாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நாங்க வீட்டுக்கு வந்தா தூங்கிடுவோம், எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்றாங்க. எங்களை யாராவது கவனிக்கிறீங்களா இப்பெல்லாம் கேட்கறீங்க. நீங்க 2 பேர் பேசினா உங்களைய அவங்க கவனிப்பாங்க, அவங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா மாறும். யாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இதை தான் நான் என் வீட்டுல பண்றேன். என்னைய என் வைஃப் பாத்துக்குது, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் டேக் ஓவர் பண்றேன், என் சிஸ்டம் அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு இப்ப காலையில ஒரு பிரச்சனை நடந்தது, அதான் நான் டேக் ஓவர் பண்ணி அழகா சொல்யூஷன் பண்ணேன். இதுதான் அவங்க பிரச்சனை எடுத்துட்டு நான் உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் தூக்கி எல்லாம் வைக்காம அப்படியே அவங்களுக்கு நிம்மதியா ஆபீஸ் போட்டோம். அப்ப என் பிரச்சனை இருக்கும் போது என்னோட சொத்து விஷயத்துல பண்ணும்போது அவங்க சொல்லல போய் கோர்ட்டு போங்க சொத்தை வாங்க எதுவுமே சொல்லல. இங்க விட்டுருங்க, அத்தை மாமா தானே விட்டுருங்க, நம்ம பாட்டுக்கு இருப்போம். நம்மளுக்குன்னு வர வேண்டிய சில விஷயங்கள் வரும், வந்தா ஓகே, வரலைனாலும் வருத்தப்பட வேண்டாம்னு சொன்னது என் வைஃப். நல்ல விஷயம், அதை நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சண்டை போடணும், எதுக்கு அவங்ககிட்ட பண்ணணும். அம்மா நல்லா இருந்தாங்க, அப்பா அம்மா எனக்கு நல்லா இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பணம்ன்றமோ வரும்போது இப்படிதான் உலகத்துல நடக்குது. அப்ப நம்ம ஏன் அவங்கள மாதிரி போய் நின்று அடித்தடி, இப்ப எல்லாருக்கும் டிவில பாக்குறோம், அங்க அடிச்சுக்கிறது, இங்க அடிச்சுக்கிறது, பங்காளி அடிச்சுக்கிறது, அதை அடிச்சுக்கிறது, கொலை பண்றது, அந்த இது என்ன நடக்குது, என்ன அட்லாஸ்ட்ல நீங்க எவ்வளவு புடுங்கி வந்து எத்தனை 400 கோடி 500 கோடி 1000 கோடி வாங்கினாலும் நீங்க 4 இட்லிக்கு மேல காலைல சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சோண்டு சாதம் தான் சாப்பிட்டீங்க. மத்தியானம் நைட்டு 3 தோசை 2 தோசை சாப்பிடுவீங்க, மிஞ்சி மிஞ்சான டீ சாப்பிடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னு காசுங்க அள்ளி நீங்க சாப்பிட முடியுமா? ஒன்னும் ஆக போறது இல்லை. நீங்க இப்ப செத்தாலும் உங்ககிட்ட வந்து குழியில உங்க சேலையை உருகி, உங்களோட வேஷ்டியை உருகி, எல்லாத்தையும் உங்க இருக்கிற அருணாக்கூர்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாம் உருகி தான் அவங்க போடுவாங்க தவிர, எடுத்துக்கிட்டு தான் போடுவாங்க தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த உலகம் இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உறவு சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம்னா வாழ முடியும் போது பல பேரோட எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. நம்ம விட்டுட்டோமே வாழ்க்கையில. சில பேர் 60 வயசுக்கு மேல இது பண்றாங்க. நீங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில இப்ப மாத்தினீங்கனாலே 30 வயசா இருக்கிறீங்க, 20 வயசு இருக்கிறீங்க, 40 வயசு 50 வயசு, இப்ப கூட உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. மாத்தி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையில வாழ்வோம். 80 வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷனோட டூரேஷன்றாங்க. ஒரு கதை படிச்சேன், அதோட முடிச்சுக்கிறேன். 125 வயசுல ஒரு பெண்மணி வந்து சைனால இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 1901 ஜனவரி 1 பிறந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து 125வது வயசா கொண்டாடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 40 வயசுல அவங்களோட அந்த பெண்ணோட 40 வயசுல அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. 3 குழந்தைங்க, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆண். அப்ப அந்த 3 பேரும் கூட சேர்ந்து வாழும் போது அந்த ஆணு கல்யாணம் ஆகுது. ஆண் பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆண் பிள்ளையும் இறந்துடுறாப்புல. அந்த மருமகளுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. அந்த ஆண் பிள்ளைக்கு அந்த 3 பிள்ளைங்களையும் கையில கொடுத்துட்டு அவரு போயிட்டு அவங்களோட 60வது வயசுல அவன் பையன் இறந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் அந்த பேரன் பேத்தி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க 100வது வயசுல வரும்போது இன்னொரு பேரன் பேத்தி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொள்ளு பேத்தி இதெல்லாம் எடுத்து வளர்த்து 125வது வயசுல இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு இதுதான், வாழ்க்கையில நம்ம எண்ணங்களை சரியா வச்சுப்போம். பிரச்சனை வாழ்க்கையில வந்துட்டு போகதான் செய்யும். சில பேர் உயிரோட இருப்பாங்க, சில பேர் உறவுகள் போகும். என்ன இருந்தாலும் நம்ம வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணத்தை கரெக்டா வச்சுட்டோம் வாழலாம். என்னோட சீக்கிரட்டு ஒழுங்கா சாப்பிடுவேன், ஒழுங்கா தூங்குவேன், நல்ல எண்ணத்தோட இருப்பேன், பிரச்சனை எடுத்துக்க மாட்டேன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். என்ன கோவப்படுத்தினாலும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன், என் எண்ணங்களை சரியா வச்சுக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னும் உயிரோட இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி ஜென்ஸும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ
எப்படிலாம் வந்து பாருங்க, அவங்க ஜென்மம் ஒரு இது இல்லை, அவங்க எல்லாம் எத்தனை தலைமுறை 100-120 வயசு எத்தனை தலைமுறை பார்த்துட்டாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட கான்பிடன்ட் லெவல்ல பாருங்க. அவங்க 40 வயசுல ஹஸ்பண்ட் இல்லை, அதுக்கப்புறம் லைஃப் இப்ப ஆல்மோஸ்ட் 80 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு லைஃப் டூரேஷன் 70ல இருந்து 80ன்றாங்க. ஆனா 125 வயசு. அப்ப அவங்களோட கான்பிடன்ட் லெவல் தான் எனக்கு யோசிக்க தோணுது. அப்போ நான் இதுல சொல்ல வருது, இந்த வீடியோல எல்லாரும் நினைச்சா மாத்தலாம், எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க முதல்ல மாத்தலாம், வாழ்க்கை மாறும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையும், பெண்ணை அடிமைப்படுத்தாதீங்க. உங்களுக்கு சுத்தீர நிறைய கதைகள்லாம் நடக்கலாம். இப்ப பெண்களை பத்தி நீங்க நிறைய சொல்லலாம், ஆண்களை பத்தி நிறைய நானும் சொல்லலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்மளே நம்ம மாத்திட்டு, நம்ம கோவப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பல பேர் என்ன தப்பா கோவப்படுறீங்கல்ல, கமெண்ட்ல தப்பா போடுறீங்கல்ல, என்ன காரணம்னா உங்களுக்குள்ள நான் சொல்ற தப்பு உங்களுக்கு குத்துறதுனாலதான் என்னை திட்டுறீங்க. அப்ப உங்களுக்குள்ள இவன் யார ஒரு ஆணா இருந்துட்டு நம்மளே வந்து திட்டுறாங்க, அவனும் ஆணும் நம்மளும் ஆணும் திட்டுறாங்க, நம்ம செய்யறது எப்படி அவன் சொல்ல போச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுல தோணுது. உண்மையா அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு மாத்திருங்களேன், வெளியில சொல்ல வேண்டாம், நீங்க மாத்திக்கோங்களேன். நீங்க மாத்திக்கிட்டா யாருங்க, எனக்கு ஒண்ணும் நல்லது இல்லை. இப்ப நான் இது சொல்றதுனால வைரல் ஆகுங்க, இத்தனை வீடியோ கமெண்ட் போறதுனால நான் என்ன கட்சி ஆரம்பிக்க போறேன்னா, எனக்கு ஓட்டு போட போறீங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களா, இல்ல பணம் கொடுக்க போறீங்களா, யூடியூப்ல எனக்கு வந்து பணம் வரலாம், எனக்கு ஏதாவது பண்ண போறீங்க, நான் இதோட அடுத்தடுத்த வீடியோக்கு நான் போயிருவேன். என் எண்ணத்தை பிரதிபலிக்கிறேன், என் எண்ணத்தை மாத்திரம் யோசிங்களேன். நான் தப்பா எதுவும் சொல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், நல்ல எண்ணங்களை கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம். மாத்தினாலே வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறேன். பெண்ணா மதிங்க, வாழ விடு, அதுதான் என்னோட தாரக மந்திரம். அதை யோசிங்க, ஜெயிக்கலாம். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணிப்பட்டேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ சப்போர்ட் ஆகும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.